இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள கௌதம் கம்பீர் அணியின் சீஃப் செலக்டர் அஜித் அகார்கரை விரைவில் சந்திக்க இருக்கிறார். இந்த மாதத்தில் இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்து T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான இந்திய அணியின் வீரர்கள் உறுதி செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதில் ஒருநாள் போட்டிகளுக்கான கேப்டனாக KL ராகுல் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. அதே நேரம் T20 கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஆனால் அவர் முழுநேர கேப்டனாக அறிவிக்கப்படுவாரா இல்லை தற்காலிக கேப்டனாக மட்டுமே தொடர்வாரா என்பது சஸ்பென்ஸாக உள்ளது. சூரியகுமார் யாதவுக்கு துணை கேப்டன் பதவி கிடைக்கலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே ரோஹித், விராட் கோலி, ஜடேஜா ஆகிய வீரர்கள் T20யில் இருந்து ஓய்வை அறிவித்துவிட்டனர். பும்ராவும் ரெஸ்டில் இருப்பதால் பாண்டியாவின் பொறுப்பு அதிகரித்துள்ளது. மற்றபடி T20 உலக கோப்பை வென்ற அணி அப்படியே இலங்கை சுற்றுப்பயணத்தையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருக்கு இலங்கை சுற்றுப்பயணத்தில் வாய்ப்பு கிடைக்கலாம். அவேஷ் கான் அல்லது முகேஷ்குமார் ஆகியோர் ஒருவரும் அணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஜடேஜா T20 போட்டியில் இருந்து ஓய்வு அறிவித்துவிட்ட நிலையில் வாஷிங்டன் சுந்தரை அவருடைய இடத்திற்கு BCCI பயன்படுத்திக் கொள்ளும். வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா ஓய்வில் இருப்பதால் அவருடைய இடத்தை முகமது சிராஜ் மற்றும் அஷ்தீப் சிங் பூர்த்தி செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சஞ்சு சாம்சன் மற்றும் த்ருவ் ஜூரல் ஆகியோர் கீப்பர்களாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரை KL ராகுல் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோர் மீண்டும் களத்துக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் கம்பீருக்கும் இந்த இருவருடனும் நல்ல நட்புறவு இருக்கிறது. 2018 IPL போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் பதவியை கம்பீருக்கு பிறகு பெற்று அணியை வழிநடத்தியது ஸ்ரேயாஸ் ஐயர் தான். கடந்த IPL போட்டியில் கூட ஸ்ரேயாஸும் கம்பீரும் சேர்ந்துதான் கொல்கத்தா அணியின் கோப்பை கனவை நிறைவேற்றினர். இதேபோல கம்பீரும் KL ராகுலும் லக்னோ ஜெயன்ஸ் அணியில் இணைந்து பணியாற்றி இருக்கின்றனர். கம்பீர் மென்டராக இருந்து வழிநடத்த ராகுல் கேப்டனாக இருந்து அணியை ஒருங்கிணைத்திருக்கிறார். ரோஹித்துக்கு அடுத்தபடியாக டெஸ்ட் அணிக்கான கேப்டனாக ராகுல் நியமிக்கப்படலாம் என்பதால் அவருடைய ஆட்டம் இந்த முறை கூர்ந்து கவனிக்கப்படும் என தெரிகிறது. கம்பீரும் அகார்கரும் ஒரே டீமில் விளையாடியவர்கள் என்பதால் அணியின் கேப்டன்களுடன் இணைந்து அவர்கள் எடுக்க போகும் முடிவு என்ன மாதிரியான மாற்றங்களை இந்திய கிரிக்கெட்டில் ஏற்படுத்த போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது.